அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அவருடைய தியாக வாழ்வை கொச்சைப்படுத்துவது என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். உங்கள் மகனுக்காக உங்கள் மகனை விட பன்மடங்கு தொண்டர்களை அணுகுவதில், கட்சியை வழிநடத்துவதில், தலைமை பண்பில் உயர்ந்தோங்கி நிற்கிற கொள்கை வேளமாக திகழ்கிற உங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த மல்லை சத்யாவை முடித்து கட்டுவது என்று நீங்கள் கட்சியிலே கட்டம் கட்டி முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்கள் பேசிய செய்திகள் நியாயமாக இருந்ததா? உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்த ஒருவர் குறித்து நீங்கள் பேசியது சரியா? இவ்வளவும் அவர் பேசிய செய்திகள் தான். எங்கே போராட்டம் நடத்தினார், எப்போது ஜெயிலில் இருந்தார் என்று கேட்கிறார். 3 முறை உயிரை காப்பாற்றியவரை என் உயிரை ஒரு முறைதான் காப்பாற்றினா, அதுவும் நான் நீச்சல் அடிச்சு வந்தா அவர் தோலை புடிச்சுக்கிட்டேன்றது, இதெல்லாம் கேவலமா இல்லையா வைகோவுக்கு? இப்படிப்பட்ட செயல்களை செய்தவர் வைகோ. நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் முதலில் வைகோ மீதும், இரண்டாவது அவருடைய மகனின் மீதும் எடுத்திருக்க வேண்டும். எனவே தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். 100 விழுக்காடு அவரை கட்சியிலிருந்து நீக்குவார் வைகோ. இது உறுதி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விளக்கத்தை ஏற்க மாட்டார். ஏன்னா உண்மை அவருக்கு சுடு. உண்மைகளை 18 பக்கம் பேசி இருக்கிறார். துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் மல்லை சத்யா.